வணக்கம் மகர ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக ராகு பகவானை பார்ப்போம். ராகு பகவான் இப்போ தான் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இருக்கார். உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும், நல்ல தொழில் நடக்கணும், அல்லது நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற மாதிரி வரும். யாரெல்லாம் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு விலகி வேறு ஊரில் வேறு இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு பூரா கண்டிப்பாக வேலையில் பாதிப்பு வராது, வருமானத்தில் பாதிப்பு வராது. வருமானம் இருக்கும், செல்வம் இருக்கும், செல்வாக்கியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒருவேளை வீட்டிலே இருக்காங்கல்ல, நான் கணவனை விட்டு பிரிய மாட்டேன், மனைவியை விட்டு பிரிய மாட்டேன், பிள்ளைகளை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான வேலை இருக்காது. அதே மாதிரி வருமானம் கரெக்டாக இருக்காது. ஏதோ ஒரு வகையில் அந்த பண தேவைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் வருமானம் கம்மியாக இருக்கும். அப்போ பண கஷ்டம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருடைய வீட்டில் எப்போ பாரு சண்டைன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் ராகு தான். ஆக குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் விலகி இருக்கிற போது நல்லா இருக்குது, கொஞ்சம் சேர்ந்தே இருக்கிற போது கொஞ்சம் குறையுது. அப்போ நாங்கள் சேர்ந்தே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதை கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துங்க. சுக்கிர பகவான் 4வது ராசியில் இருக்கிறது நல்ல யோகம்தான். காரணம் என்னென்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், வேலை இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் கிடைச்சிரும். அதே மாதிரி தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை புதுசாக வைக்கலாம். அதே மாதிரி தொழில் ஓடாதவங்களுக்கு தொழில் ஒரு சிலருக்கு நல்லா தான் ஓடும். சிலருக்கு வீடு வாங்கணும்னு தோணும், வாங்கலாம். கட்டணும்னு தோணும், ஸோ கட்டலாம். வாங்கணுன்னாலும் சரி, கட்டணுன்னாலும் சரி நடக்கும். அல்லது பழைய வீடு இருந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணுன்னாலும் நடக்கும். வாகனம் வாங்கணுன்னாலும் நடக்கும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்கணுன்னா அழகாக வாங்கித்தரும். லக்ஸூரியஸ் பொருள் எல்லாம் வாங்கித்தரும். ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கித்தரும். அணிமணிகள்லாம் வாங்கித்தரும். எலக்ட்ரானிக் பொருள்கள் நிறைய வாங்கித்தரும். அதனால் வாங்கிக்கலாம். அடுத்து சுக்கிர பகவான் ஜூன் 29ஆம் தேதி 5வது ராசிக்கு போயிடுவார். 5வது ராசிக்கு போனதுக்கப்புறம் பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இது. அப்போ ஏற்கனவே கன்சீவாக இருந்தால் குழந்தை பிறந்துடும். அப்படி இல்லைன்னா கன்சீவ் ஆகிறதுக்குடைய ஒரு காலம்தான் இந்த டைம். அப்போ சிலர் கன்சீவ் ஆவாங்க. சரி, அது குழந்தை வேணும்னு நினச்சிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. அந்த மாதிரி குழந்தை ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நம்ம இதை பற்றி பேசணுங்கிறது இல்லை. ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். அந்த பிள்ளைகள் நினச்ச காரியங்கள் கை கூடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் எதுவும் வைக்கணும்னு நினச்சா தாராளமாக வச்சிடலாம். இப்போது செவ்வாய் பகவான் வேற 8வது ராசியில் தான் இருக்கார். உங்களுக்கு பொதுவாக செவ்வாய் 8வது ராசியில் இருந்தால் இப்போ செவ்வாய் தோஷம்தான். அது என்ன பண்ணும்? எந்த வீட்டில் இருக்கமோ ஒரு சிலர் அந்த வீட்டில் இருக்க விடாது, அல்லது எந்த ஊரில் இருக்கமோ அந்த ஊரில் இருக்க விடாது. அப்போ வேறு வீட்டுக்கு போங்கிற மாதிரி தோணும், அல்லது வேறு ஊருக்கு போகணுங்கிற மாதிரி தோணும், அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்தில் கொஞ்சம் வில்லங்கத்தை கொடுக்கும். கூட பிறந்த சகோதரர்களோட கொஞ்சம் பகையை ஏற்படுத்தி விட்டுருவோம். அதே மாதிரி நமக்கும் கூட பிறந்த சகோதரர்களுக்கும் உடல்நிலை கோளாறு, கொஞ்சம் கீழே விழுகிறது, ஹாஸ்பிட்டல் விரயம் அப்படி கொஞ்சம் இருக்கதா செய்யும். நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சரிங்களா? அதோட உங்களுக்கு புதன் வேற 6வது இடத்துல இருக்கார். எப்பயுமே புதன் 6வது இடத்துல வலிமை பெறக்கூடாது. அப்படி வலிமை பெற்றால் என்னாகும்? ஒரு சிலருக்கு அந்த கணவன் மனைவி சேர்ந்து இருக்க விடாது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு. அது நார்மலாக நம்மளே பிரிஞ்சிருந்தால் கூட ஒன்றும் செய்யாது. அல்லது அடிக்கடி ஏதாவது விசேஷம் அது இதுன்னு நடந்து கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோம்னா கூட ஒன்றும் தோணாது. அப்படிலாம் வரும் பிரிவினைகள். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு அந்த சண்டை சச்சரவு போட்டு பிரிவினை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வரும்னா, ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிவினை அப்படிங்கிறது வராது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரியாயிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜி வருதில்ல, அந்த அலர்ஜி, அதுக்கப்புறம் கண்ணில் பாதிப்பு, ஏதாவது கண்ணு வலி வர்றது, அல்லது கண்ணுக்காக மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது, ஒரு சிலருக்கு இந்த மஞ்சள் காமாலைகள் மாதிரி வர்றது, அல்லது இந்த இரத்த குழாய்கள் தொடர்பான நோய் நொடிகள் நம்ம வீட்டில் யாருக்கு வேணாலும் வரும். ஒரு சிலருக்கு இந்த மயக்கம் மாதிரியெல்லாம் வருதில்ல, அப்படியும் வரணுங்கிற ஒரு விதியும் இருக்கதா செய்யுது.
இதில் என்னென்னா 7.5 சனி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. 7.5 சனியில் பாதச்சனி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாதச்சனி வந்து இன்னியும் முடியறதுக்கு இன்னொரு 1 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் அந்த 7.5 சனி ஓடுறதுனால ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்தி கொண்டு போங்க, உங்களால் முடியும். கொஞ்ச நாள் நகர்த்தி கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் சிக்கல்கள் இருக்காது, பெரும் சிரமங்கள் வந்து இருக்காது. அதே மாதிரி வாகனத்தில் போகிற போது பார்த்து போகணும். ஏன்னா இது வந்து இந்த வாகனத்தினால தொந்தரவு வர்ற கிரகம் இல்லையா, அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் பார்த்து இருந்துக்கணும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்கள் மேலே அதிதிருப்தி வரும். ஏன்னா அவங்களாம் நம்மளை முன்னுக்கு விட்டு பின்னுக்கு பேசுவாங்க, அதனால் அவங்க மேலே அதிதிருப்தி வரும். அதே மாதிரி பிள்ளைகள் மேலே கூட அதிதிருப்தி வரும். பிள்ளைகள் வந்து நம்ம சொல்லி பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட ஒன்று பேசுவாங்க, வெளியில் ஒன்று பேசுவாங்க. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள் மேலேயும் அதிதிருப்தி வரும். நம்ம போனோம்னா ஒரு காரியத்தை வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்னடா இவங்கெல்லாம் ஒன்றும் சரியாக செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் நமக்கு தோணுதில்ல. அந்த மாதிரியும் கொஞ்சம் தோணும். எது எப்படி இருந்தாலும் நம்மளால் நல்லபடியாக வாழ்க்கையை நகர்த்த முடியும். சிரமங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே தொடர்ந்து வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சிரமங்கள் வந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சிரமங்கள் வந்து விலகிதான் ஆகணும், விலகிதான் ஆகும். அதனால் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருங்க. இது சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.